நாம இன்னைக்கு எக் பிளான்ட்னு சொல்லக்கூடிய இந்த பெரிய கத்திரிக்காவை வச்சு ஒரு கிரேவி ரெசிபி பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த கத்திரிக்காவை இது மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கத்திரிக்காயில் கொஞ்சமாக உப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை அப்படியே ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுருங்க. 1/2 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இந்த கத்திரிக்காவை சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி 2 சைடும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளோட கத்திரிக்காய் ரொம்ப பொரியணும்னு அவசியம் இல்லை. ஓரளவு கலர் மாறின உடனே நம்ம இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா மீதம் இருக்கிற எண்ணெயில் இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து பொரிய எடுத்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு 4 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி ரெண்டையும் துருவி இது போல் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா பொரிய எடுத்துக்கலாம். இப்போ இதோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா பொடியா நறுக்கின வெங்காயத்தையும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொரிஞ்சதும் இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலாவை சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். நான் இந்த 2 தக்காளியை அரைச்சி வச்சிருக்கிறேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். நாம் சேர்த்துருக்கிற மசாலா தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே தக்காளியோட புளிப்பு எடுக்கிறதுக்காக நான் கொஞ்சமாக சீனியும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலை, புதினாவை சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த மசாலாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு கொதிக்க விட்டுடலாம். 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட மசாலா கமன்னு வாசடிக்கும். இந்த டைமில் நாம் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை சேர்த்துடலாம். கத்திரிக்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா எல்லா மசாலாவும் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிரேவி ரொம்பவும் திக்காக இருக்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு கிளறி விட்டதுக்கு அப்புறமா மறுபடியும் மூடி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுக்கோங்க. 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட கத்திரிக்காயில் மசாலா எல்லாம் இறங்கி சூப்பராக ரெடியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ லாஸ்ட்டாக இதுக்கு மேலே மல்லி இலையை தூவி மறுபடியும் மூடி வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் சாதம், சப்பாத்தி, தோசை இது கூட இருந்தாலும் வச்சு சாப்பிடலாம். கறி டேஸ்ட்டில் சூப்பரான ஒரு கத்திரிக்காய் கிரேவி. நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.